Hi, hello everyone. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AI ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? What is artificial intelligence? AI அப்படிங்கிறது தான் artificial intelligence. அதை சுருக்கமாக தான் நம்ம AI அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? AI அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஹியூமன் பிரெயின் மாதிரி ஒரு பிரெயின் மனுஷனால உருவாக்கப்படுறது தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நம்ம ஹியூமன் பிரெயினுக்கு நம்ம சொல்லி ஒவ்வொன்றா இப்படி ஒரு பேபிக்கு நம்ம சொல்லி கொடுப்போமோ அதே போல் ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு பிரெயினை க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் பிரெயினை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் பிரெயின் வந்து மேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணலாம். அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏஐயோட எண்கோல் என்ன அப்படின்னா ஏஐயோட எண்கோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணுறது. ப்ரெடிக்ஷன்னா என்ன? இதில் அஸ்ட்ராலஜி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா அவருக்கு 10 இயர்ஸ் ஆகுது, அவருக்கு எவ்வளோ சேலரி, அவர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம எவ்வளோ சேலரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ஷன் பண்ணுறது தான். இவ்வளோ தரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறது தான் ப்ரெடிக்ஷன். சரிங்களா? ஏஐயோட எண்கோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே கணிக்கிறது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஏஐயோட எண்கோல். எதுக்கு ஏஐ? எங்கெல்லாம் ப்ரெடிக்ஷன் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம ஏஐ யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட், இன்றைக்கி மழை வருமா, வெயில் அடிக்குமா, காலநிலை எப்படி இருக்கும் அப்படின்ற இடத்துல நமக்கு ப்ரெடிக்ஷன் தேவைப்படுது. மழை வரும், இன்னைக்கு வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்கிற ப்ரெடிக்ஷன் இந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல ஏஐ யூஸ் பண்ணுறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பேஷண்ட்டாக வராரு, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் கிட்னி டிசீஸ் வருமா வராதாங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பேஷண்ட்டோடைய பிபி, சுகர் லெவலு, பிளட் லெவலு இதெல்லாம் நம்ம இன்புட்டாக பாஸ் பண்ணி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் மெத்தடில் நமக்கு கிளாஸிஃபை பண்ண முடியும். இவருக்கு வந்து ஃப்யூச்சரில் வரும் வராது அப்படின்றதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். அதுதான் அந்த இடத்துல நமக்கு ப்ரெடிக்ஷன் தேவைப்படுறதுனால அந்த இடத்துல ஏஐ யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அந்த இடத்துல ஏஐ டொமைன் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டைம் சீரிஸ் அனலைசிஸ், டேட்டா சயின்ஸ், இந்த கான்செப்ட் எல்லாமே ஏஐ டொமைனாக இருக்குது. ஏஐங்கிறது ஒரு அம்பர்லா மாதிரி, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், டைம் சீரிஸ் அனலைசிஸ், டேட்டா சயின்ஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா? வாட் இஸ் டேட்டா சயின்ஸ் அப்படின்னா டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது தாங்க டேட்டா சயின்ஸு. பாஸ்ட் டேட்டானா என்னங்க? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மால் வச்சுருக்கோம், அந்த மாலில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நியூ கஸ்டமர் வராங்க, எத்தனை ஓல்டு கஸ்டமர் வராங்க, எந்த பொருள் அதிகமாக மக்கள் விரும்புகிறாங்க, எதை ஹேட் பண்ணுறாங்க, எது அதிகமாக பர்ச்சேஸ் ஆகுது, எது பர்ச்சேஸ் ஆகலை அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே நம்மளால் அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயம்தான் டேட்டா சயின்ஸ். சரிங்களா? ஏஐக்கும் பைத்தானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்க அப்படின்னா ஏஐ அப்படிங்கிறது மேக்ஸு. சரிங்களா? பைத்தான் அப்படிங்கிறது கால்குலேட்டர். ஓகே, இப்போது மேக்ஸுக்கு கால்குலேட்டர் தேவை, கால்குலேட்டர் இல்லாமல் மேக்ஸ் போட முடியாது இல்லையா? அதே போல தான் ஏஐ இல்லாமல் பைத்தான் இல்லை. ஓகேங்களா? அதனால் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஏன் வந்து மேக்ஸு கால்குலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் எல்லாம் போட முடியாது. சரிங்களா? அதுவே பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ இல்லாமல் ஏஐயில் வந்து பைத்தான் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. சரிங்களா? அது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளான கோடிங்ஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்கும் பைத்தானில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனகோண்டா, ஜூபிட்டர், ஸ்பைடரோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம ஜூபிட்டர் அண்ட் ஸ்பைடர் யூஸ் பண்ண முடியும். ரெண்டுமே ஒரு சாஃப்ட்வேர் தான். ஜூபிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஷுவலைசேஷன்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஆனால் மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அதோட அட்வான்டேஜ். ஓகேங்களா? இப்போது என்ன நீங்கள் பைத்தானுக்கு நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா ஜூபிட்டர் ஐடி அப்படின்னு சொல்லுவோம். ஐடி அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டருக்கும் ஸ்பைடருக்கும் அனகோண்டாக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ட்ரெடிஷ்னல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ட்ரெடிஷ்னல் மெத்தடில் லேர்னிங் அப்படிங்கிற விஷயமே இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்பர் ஆஃப் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இன்புட் இமேஜஸ் ஈக்குவலாக இருந்தால் தான் அது எடுத்துக்கும். எப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். இப்போ வந்து இந்த பால்னால் இது ரவுண்டாக தான் இருந்துக்கணும்.
இப்படி நீங்கள் இன்புட் கொடுக்கறத மட்டும் தான் அது எடுத்துக்கும் அந்த பால்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவே நம்ம யூஸ் பண்ணப்போ நீங்கள் எப்படி கொடுத்தாலும், இது பெரிய பால் கொடுத்தாலும் எடுத்துக்கும், சின்ன பால் கொடுத்தாலும் எடுத்துக்கும், குட்டி பால் கொடுத்தாலும் எடுத்துக்கும். ஆனால் இதில் நீங்கள் இந்த சைஸில் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. இதே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான். அதுவே ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் இதுதான் பால், இதுதான் வந்து வாட்டர் கேனு அப்படின்ற விஷயத்தை இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அதுவே எடுத்துக்கும். ஓ இந்த ஷேப்பில் இருந்தால் இதுதான், இந்த சைஸை கொடுக்க தேவையில்லை, ஷேப்பை கொடுக்க தேவையில்லை, கலரை கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணிக்கும் ஏஐ. ஆனால் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சைஸில் இதுதான்ப்பா பால் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அந்த சைஸில் இருக்கிறது மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், மற்றது எதுவுமே எடுத்துக்காது. ஆனால் நம்மள ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நோ சைஸ், நோ கலர், ஷேப், நோ ஷேப் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணிக்கும். ஒரு டைம் சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும், ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கும். சரிங்களா? இதுதான் ட்ரெடிஷ்னலுக்கும் ஆர்டிஃபிஷியலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஹார்ட் ஆஃப் ஏஐ. ஹார்ட் ஆஃப் ஏஐ அப்படின்னா டேட்டா செட்டு தாங்க ஏஐக்கு ஹார்ட்டு. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டு போனீங்க டேட்டா செட்னா என்னன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய மார்க்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் அனலைஸ் பண்ணணும் அப்படின்போது யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க, ஃபஸ்ட் ரேங்க்ல இருக்கா, செகண்ட் ரேங்க்ல இருக்கா, தேர்ட் ரேங்க்ல யார் இருக்கா, அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வச்சு தான் நம்மளால் ஒர்க்கே பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து ஏஐயோடைய ஹார்ட் என்னென்னா டேட்டா செட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.